அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கும்போது அதை தடுக்கிற மாதிரி ஆயிரம் தடைக்கற்கள் வரலாம். வேறு எந்த விதமான தடைக்கற்களாக இருந்தாலும் அதை நம்மால் ரொம்ப எளிமையாக தாண்டி போய் நாம் நினச்ச விஷயத்தை நம்மால் சாதிக்க முடியும். ஆனால் பயம் அப்படிங்கிற தடைக்கல்லை நாமளே நம்ம மனசுக்குள்ளே போட்டு பூட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த விஷயம் எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் நம்மால் சாதிக்க முடியாது. இந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காகவும் பயத்திலிருந்து எப்படி ரொம்ப எளிமையாக வெளியே வந்து நாம் நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்னைக்கு கதையில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது கதைக்குள்ளே போகலாமா? முன்னொரு காலத்தில் ஒரு வயதான ஜென் துறவி ஒருத்தர் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பொந்து இருக்கு. அந்த பொந்துல ஒரு எலி வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த துறவி தியானத்தில் இருக்கும்போது கீச்சு கீச்சுன்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே தன்னுடைய கண்களை திறந்து பார்க்கிறார். ஆனா பக்கத்துல யாருமே இல்லை. திரும்பவும் கண்களை மூடியபடி தியானம் பண்றதுக்கு போயிடுறாரு அந்த துறவி. மறுபடியும் அதே மாதிரி கீச்சு கீச்சுன்னு ஒரு சத்தம் கேட்குது. மறுபடியும் அந்த துறவி தன் கண்களை திறந்து பார்க்கிறார். ஆனா பக்கத்துல யாருமே இல்லை. அப்பதான் தான் உட்காந்து தியானம் பண்ற அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பொந்தை அவர் கவனிக்கிறார். ஒருவேளை அந்த பொந்துல இருக்கிற எலியோட சத்தமா இருக்குமோ அப்படின்னு யோசித்தபடியே அந்த பொந்தையே பார்த்துக்கிட்டு இருக்கார் அந்த துறவி. துறவி நினைச்ச மாதிரியே அந்த பொந்துல இருந்து ஒரு எலி எட்டி பார்க்குது. அந்த பொந்துல இருந்து முழுமையா வெளியில வராம தன்னோட தலையை மட்டும் வெளியில நீட்டினபடியே நாலா பக்கமும் சுத்தி சுத்தி பார்க்குது அந்த எலி. அப்படி பார்த்துட்டு திரும்பவும் அதோட பொந்துக்குள்ளேயே போயிடுது. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல அந்த எலி அந்த பொந்துல இருந்து வெளியில வந்து எட்டி பார்த்துட்டு அதே மாதிரி திரும்ப உள்ள போயிடுது. அந்த எலி தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அந்த துறவி கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த துறவி தன் கண்களை மூடியபடி ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கிறார். இந்த மந்திரம் எதற்குன்னா, எலியால பேச முடியாது இல்லையா? இப்போ இந்த மந்திரத்தை உச்சரிச்சதுனால பொந்துக்குள்ள இருந்த எலியால பேச முடியுது. உடனே அந்த துறவி அந்த எலி எட்டி பார்க்கும்போது, எலியே, எதுக்காக என்னை பார்த்து பயப்படுற? நானும் கொஞ்ச நேரமா உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீயோ உன் வீட்டிலிருந்து உன் தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்க்குற. அப்புறம் பயந்து போய் உள்ள போயிடுற. உன் பயத்துக்கு நான் தான் காரணமா அப்படின்னு அந்த எலியை பார்த்து கேட்குறாரு அந்த துறவி. துறவியோட இந்த கேள்விக்கு எதுவும் பதில் சொல்லாம அந்த எலி அழ ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த துறவி எலியை பார்த்து, எதுக்கு அழுவுற? உன் கவலைகளை சொன்னா என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த எலி அழுதபடியே சொல்ல ஆரம்பிக்குது. அது ஒன்றும் இல்லை துறவியே, இங்க பக்கத்துல தான் ஒரு பூனை சுத்திக்கிட்டு இருக்கு. நான் எப்படா என் வீட்டில இருந்து வெளியில வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பூனையோட கண்ணுல மட்டும் நான் பட்டுட்டேன்னா கண்டிப்பா அது என்னை சாகடிச்சு அதோட உணவா எடுத்துக்கும். அந்த பூனையை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இந்த பொந்துக்குள்ள இருந்து வெளியில வந்தா எங்க அந்த பூனை என்ன அதுக்கு உணவா ஆக்கிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பூனைக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கணுன்றதுக்காக தான் என்னோட வீட்டில இருந்து நான் வெளியில வர்றதே இல்லை. நான் சாப்பிட்டே ஒரு வாரம் ஆக போகுது. எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னோட இந்த நிலைமையை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுது அந்த எலி. இதையெல்லாம் பொறுமையா கேட்ட அந்த துறவி எலியை பார்த்து சொல்றார். எலியே, இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா ஜீவராசிகளும் இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். அதுதான் விதி. அப்படி இருக்க அந்த பூனையை பார்த்து நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற? இந்த உலகத்திலேயே கொடுமையான ஆயுதம் பயம்தான். அந்த பயமே உன் வாழ்க்கைய அழிச்சிடும். அதனால பூனை மேல உள்ள பயத்தை தூக்கி போட்டுட்டு உன் வீட்டில இருந்து வெளியில வா. அப்பதானே உன் உணவுகளை உன்னால தேட முடியும். அந்த பூனை மேல இருக்கிற பயத்தினால நீ எத்தனை நாளைக்கு நீ உணவுகளை உண்ணாம இருப்ப? அப்படி நீண்ட நாட்களுக்கு சாப்பிடாம இருந்தனா அதுவே உன் உயிரை மாய்ச்சிடும் இல்லையா? அதனால பூனை மேல இருக்கிற பயத்தை போக்கிட்டு அந்த பூனைக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பத்தி யோசி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த துறவி. இதை கேட்டதும் அந்த எலிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அது துறவியை பார்த்து, இங்க பாருங்க துறவியே, உங்களால முடிஞ்சா என்ன ஒரு பூனையா மாத்திடுங்க. நான் ஒரு பூனையா மாறினாதான் பூனை மேல இருக்கிற பயம் என்னை விட்டு போகும். முடிஞ்சா என்னை பூனையா மாத்துங்க. இல்லைன்னா
இந்த மாதிரி அறிவுரை சொல்றதெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு அந்த துறவியை பார்த்து ரொம்ப வேகமாக கத்தி சொல்லுது அந்த எலி. அந்த துறவியோ இந்த எலி பேசினதை கேட்டு கொஞ்சமும் கோபப்படாம எலி கேட்டபடியே அந்த எலிய ஒரு மந்திரம் உச்சரித்து பூனையா மாத்திடுறாரு. இப்போ பூனையா மாறின அந்த எலி அந்த இடத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு கிளம்புது. ஆனா திரும்பவும் 2 நாள் கழிச்சு அந்த பூனை அந்த துறவியை பார்க்கறதுக்காக அங்க வருது. அந்த துறவியோ தியானத்துல இருந்ததுனால இந்த பூனை எதுவும் பேசாம ஒரு ஓரமா உட்காந்து அழ ஆரம்பிக்குது. உடனே அந்த துறவியும் ஏதோ சத்தம் கேட்குதேன்னு தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தா அவருக்கு முன்னாடி அந்த பூனை உட்காந்துக்கிட்டு இருக்கு. துறவியே, நீங்க என்ன ஒரு பூனையா மாத்துனீங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா தான் ஓடி ஆடி விளையாண்டேன். ஆனா அங்க ஒரு பெரிய நாய் என்னை பார்த்து துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. என்னை கடிச்சிடுமோன்ற பயத்துல தான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இங்க வந்தேன். உங்க மந்திரத்தை பயன்படுத்தி என்னை ஒரு நாயா மாத்திடுங்க. அதனால எனக்கு நாய் மேல இருக்கிற பயம் போயிடும் இல்லையா அப்படின்னு அந்த துறவி கிட்ட கேக்குது. உடனே துறவியும் எதுவும் சொல்லாம அந்த பூனை கேட்டுக்கிட்ட மாதிரியே அந்த பூனைய ஒரு நாயா மந்திரம் போட்டு மாத்திடுறாரு. நாயா மாறின அந்த பூனை அந்த இடத்துல இருந்து மறுபடியும் சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடுது. ஆனா அடுத்த நாளே அந்த நாய் துறவியை பார்க்கறதுக்காக வருது. ஆனா துறவியை பார்த்து எதுவும் பேசாம அழ ஆரம்பிக்குது அந்த நாய். அந்த துறவியும் அந்த நாயை பார்த்து எதுக்காக அழுவுற அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த நாய் சொல்லுது, துறவியே, என்னை நீங்க ஒரு நாயா மாற்றினீங்க. இப்போ நாய்களை கண்டா எனக்கு பயம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற காட்டு பக்கமா என்னோட உணவுகளை தேடி போகும்போது அங்க ஒரு சிங்கம் என்னை வேட்டையாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. என்னை பார்த்ததும் துரத்தவும் ஆரம்பிச்சுது. அதுகிட்ட இருந்து தப்பிச்சோம் பிழைச்சோன்னு தான் பயந்து ஓடி இங்க உங்ககிட்ட ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்குது. அப்படி அழுதுகிட்டே அந்த துறவியை பார்த்து அந்த நாய் சொல்லுது, துறவியே, பேசாம என்ன ஒரு சிங்கமா மாத்திருங்க. சிங்கம்தான் காட்டுக்கே ராஜா. சிங்கமா இருந்தா எதையும் பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. நானும் ரொம்ப சந்தோஷமா சுதந்திரமா அந்த காட்டையே சுத்தி சுத்தி வரலாம். அதனால இப்பவே என்ன சிங்கமா மாத்திருங்க அப்படின்னு அந்த துறவியை பார்த்து கேட்குது அந்த நாய். நாய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பதில் வார்த்தை கொடுக்காத அந்த துறவி அந்த நாய் கேட்டுக்கொண்டபடியே அதை ஒரு சிங்கமா மாத்திடுறாரு. அந்த நாய் சிங்கமா மாறினதும் அந்த இடத்த விட்டு ரொம்ப சந்தோஷமா கம்பீரமா காட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. 2 நாட்கள்ல கழிச்சு மறுபடியும் அந்த சிங்கம் துறவியை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வருது. துறவி முன்னாடி உக்காந்து மறுபடியும் அதே மாதிரி அழ ஆரம்பிக்குது. அந்த துறவியோ சிங்கத்தை பார்த்து, சிங்கமே, இந்த காட்டிற்கே ராஜாவான நீ எதுக்காக இப்ப அழுவுற அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த சிங்கம் அந்த துறவியை பார்த்து சொல்ல ஆரம்பிக்குது, ஐயா, காட்டுல நான் ரொம்ப சுதந்திரமா தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா அங்க மனிதர்கள் என்னை வேட்டையாட துரத்திக்கிட்டு வராங்க. அவங்க என்னை வேட்டையாடி பிடிச்சிட்டு போய் அங்க இருக்கிற கூண்டுல போட்டு அடைக்க போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனிதர்களை பார்த்து பயந்து போய் தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நான் மனிதர்களை பார்த்து பயப்படாம இருக்கணும்னா நான் மனிதனா மாறணும். என்னை ஒரு மனித பிறப்பா மாத்திடுங்க அப்படின்னு அந்த துறவியை பார்த்து கேட்குது அந்த சிங்கம். சிங்கத்தோட இந்த பேச்சை கேட்டதுமே சிரிச்சபடியே அந்த சிங்கத்தை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார் துறவி. சிங்கமே, நீ ஒரு எலியா இருக்கும்போது பூனையை பார்த்து பயந்த. அதனால நீ கேட்டுக்கிட்ட மாதிரியே உன்னை ஒரு பூனையா மாத்தினேன். அப்புறம் ஒரு நாயை பார்த்து பயந்த. நான் உயிர் வாழணும் அப்படின்னா என்னை ஒரு நாயா மாட்டுங்க அப்படின்னு கேட்ட. அதனால நானும் உன்னை ஒரு நாயா மாத்தினேன். அதுக்கு பிறகு சிங்கத்தை பார்த்து பயந்த. சிங்கமா இருந்தாதான் பயம் இல்லாம சந்தோஷமா உயிர் வாழலான்னு நினைச்சு உன்னை சிங்கமா மாத்த சொன்னேன். நானும் உன்னை சிங்கமா மாத்தினேன். பலரும் உன்னை பார்த்து பயந்து போகும் இடத்துல நீ இருக்கும்போதும் உன் பயம் உன்னை விட்டு போகவே இல்லை. மனிதர்களை பார்த்து இப்போ பயப்படுற. இப்படி இருக்கிற உன்னை நான் மனிதனா மாத்தினாலும் உன் பயம் உன்னை விட்டு போகவே போகாது. ஏன்னா பயம் அப்படிங்கிற விஷம் உன் மனசுக்குள்ள ரொம்ப பரவி இருக்கு. என்னால உன் உருவங்களை மாற்ற மட்டுமே முடியும். உன் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை என்னால மாத்தவே முடியாது. உருவத்துல சிங்கமா மாறி இருந்தாலும் உன் மனம் நீ எலியா இருக்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. உன் மனசுக்குள்ள இருக்கும் அந்த பயத்தை என்னால மட்டும் இல்லை, யாராலையும் மாற்ற முடியாது.
நீயே உனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை நம்பிக்கை கொண்டு போக்கினா மட்டும்தான் உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். மாற வேண்டியது உன் உருவம் இல்லை, தேவையில்லாத பயங்களால் நிறைஞ்சிருக்கும் உன் மனசு தான் அப்படின்னு சிங்கமாக மாறி இருக்கிற அந்த எலிக்கு புத்திமதி சொல்கிறார் அந்த துறவி. துறவி சொன்னதை கேட்டதும் அந்த எலிக்கு ஒரு தெளிவு பிறக்குது. துறவி சொன்னதை கேட்டதும் அந்த எலிக்கு ஒரு தெளிவு பிறக்குது. தான் மனசில் இருந்த தேவையில்லாத பயத்தையும் தூக்கி போட்டுடுச்சு அந்த எலி. உடனே அந்த துறவியை பார்த்து அந்த எலி சொல்லுது, துறவியே, இந்த வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழறதுக்கு நம்ம உருவமோ நாம் வாழ்கின்ற இடமோ எதுவுமே முக்கியம் இல்லை, தைரியமான மனசு தான் முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்னை பழையபடியே எலியாவை மாற்றிடுங்க துறவியே அப்படின்னு துறவி பார்த்து கேட்குது அந்த எலி. உடனே துறவியும் எலி கேட்டுக்கிட்டபடியே சிங்கமாக இருந்த அந்த எலியை மீண்டும் ஒரு எலியாவை மாற்றிடுறாரு. இப்போது அந்த எலி தான் வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப தைரியமாகவும் சந்தோஷமாகவும் வெளியில் உழவ ஆரம்பிக்கிறது. நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி தாங்க பல பேர் தனக்கு கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழாமல் தேவையில்லாத ஏதோ ஒரு பயத்தை தான் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டபடியே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டிய வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. இந்த உலகத்தில் யாருக்கு தான் பயம் இல்லை? படிக்கிற மாணவர்களுக்கு தேர்வை நினைச்சா பயம், பெற்றோர்களுக்கு தான் குழந்தைய இந்த சமூகத்தில் நல்லபடியாக வளர்க்க முடியுமா அப்படிங்கிற பயம், ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தனக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகளை பார்த்து பயம், சிலருக்கு தன்னுடைய எதிர்காலத்தை நினைச்சு பயம், எதிர்காலத்தில் நாம் நல்லா இருப்போமா மாட்டோமா அப்படிங்கிற பயம், இன்னும் சிலர் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை தொலைச்சிட்டு எப்போவோ வரப்போகும் தன்னுடைய வாழ்வின் இறுதி காலத்தை நினைச்சு பயந்துக்கிட்டே இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி மனிதர்களுக்கு நிறைய விஷயங்களை பார்த்து பயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வெற்றி பெறத்துக்கு முன்னாடி ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் அவங்களால எப்படி வெற்றி பெற முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயத்தை எதிர்கொள்கிறதுக்கான துணிவும் ஒரு ஆற்றலும் அவங்கக்கிட்ட நிறைஞ்சிருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற உறுதியான எண்ணமும் விடாத முயற்சியும் இருக்கும்போது இந்த பயம் ஒரு தடைக்கல்லாக இருக்காதுங்க. பயம் அப்படிங்கிறத பார்த்து நாம் ஓடி ஒளிய முடியாது, ஓடினாலும் துரத்திக்கிட்டு தான் இருக்கும். அதை நின்று எதிர்த்து போராடினா தான் நம்ம வாழ்க்கையில் பயத்தை வெற்றி கொண்டு வாழ்க்கையிலையும் வெற்றி கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே.